தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். தமிழக திரைத்துறையில் பாலியல் தொல்லை குறித்த புகார்களை விசாரிப்பதற்காக விசாகா கமிட்டி வலுப்படுத்தப்படும் என்று நடிகர் சங்கம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் செந்தில் ராஜா. செந்தில், தற்போது கேரளாவை தொடர்ந்து தமிழ் திரையுலகிலும் இது போன்ற குற்றச்சாட்டுகள், பாலியல் புகார்கள் இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி தொடர்ச்சியா எழுந்து வந்தது. இந்நிலையில இப்படியான ஒரு தகவலை தென்னிந்திய நடிகர் சங்கம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவேல், தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பில் இன்று ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதாவது நீங்கள் குறிப்பிட்டது போல அந்த கேரள திரையுலகில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த சர்ச்சையின் பின்னணியில் தற்போது இங்கு தமிழ் திரையுலகில் என்ன நடவடிக்கைகளை, குறிப்பாக நடிகர் சங்கம் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் இன்று நடைபெற்ற அந்த கூட்டத்தில் 7 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அதில் குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால், இங்கே ஏற்கனவே விசாகா கமிட்டி, அதாவது நடிகைகளுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதை புகார் தெரிவிப்பதற்காக அந்த விசாகா கமிட்டி ஏற்கனவே இருக்கிறது. அந்த கமிட்டியை தற்போது இன்னும் கூடுதலாக கவனம் செலுத்தி அதை செயல்படுத்துவதற்கான அந்த திட்டமிடப்பட்டது. அதன்படி தற்போது நடிகைகளான ரோகிணி, சுகாசினி, குஷ்பு, லலிதா குமாரி, கோவை சரளா உள்ளிட்டவர்கள் அடங்கிய ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு வழக்கறிஞரையும் அதில் நியமிக்கிறதுக்காக பரிந்துரை செய்திருக்கிறார்கள். இவர்கள் அடங்கிய அந்த குழுவில் தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய நடிகைகள் ஏதாவது தாங்கள் சந்தித்த புகார்களை சந்தித்திருந்தால், தங்கள் ஏதாவது சர்ச்சைகள் இருந்தால் அதை தெரிவிக்கலாம் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஒருவேளை அந்த நடிகைகள் புகார், அந்த சங்க உறுப்பினர்கள் தெரிவிக்கும் புகாரில் உண்மை இருக்கும் பட்சத்தில் யார் அந்த பிரச்சனையை ஏற்படுத்தினாரோ அவர்கள் திரைத்துறையில் பணியாற்றுவதற்கு 5 ஆண்டு காலம் தடை விதிக்க வேண்டும் என்ற ஒரு பரிந்துரையை தயாரிப்பாளர் சங்கத்துக்கு வழங்க நடிகர் சங்கம் அந்த குழு பரிந்துரைக்கும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த பாதிக்கப்பட்டவர்கள் காவல்துறையில் புகார் அளிக்க வேண்டும் என்று விரும்பினாலோ அல்லது விருப்பப்பட்டாலோ அவர்களுக்கு அந்த தேவையான சட்ட உதவிகளையும் தென்னிந்திய நடிகர் சங்கமும் அந்த விசாகா குழுவும் செய்யும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல இந்த குற்றங்களை தாங்கள் சந்தித்த அந்த பிரச்சனைகளை மீடியாக்களில் சொல்வதை விட தங்கள் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த குழுவில் சொல்லுங்கள் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் நேரடியாக தெரிவிக்கவில்லை என்றாலும் அதற்காக அந்த குழு, விசாகா குழு அமைக்கப்பட்டிருக்கிறது இல்லையா, அதற்காக தனி எண்ணும் இருக்கிறது, அதே போல மின்னஞ்சலும் இருக்கிறது. அதன் மூலமாகவும் புகார் கொடுக்கலாம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல நடிகர்கள், உறுப்பினர்கள் பற்றி வதந்தி பரப்பினால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். பாலவேல், நன்றி செந்தில், விரிவான விவரங்களுக்கு.